பதவியை ராஜினாமா செய்யும் விஜய், உள்ளே வரும் சகாயம் ஐஏஎஸ். பரபரக்கும் தமிழக அரசியல் களம். சிலருக்கு சோகமான செய்தி, சிலருக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மாற்றம் நடந்ததே இல்லை. மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய போகும் விஜய். சகாயம் ஐஏஎஸ். ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களை தெரியாதவர்களே இருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன். ஏனென்றால் மிகவும் நேர்மையான ஒரு அதிகாரி. தான் பணியில் இருந்தவரை லஞ்சமே பெறாத ஒரு அதிகாரி. உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் போராடிய ஒரு அதிகாரி. இந்த மண்ணுக்காகவும் இந்த மண்ணின் மக்களின் நலனுக்காகவும் ஆட்சி அதிகாரத்தையே எதிர்த்து நின்ற ஒரு அதிகாரி. தான் நேர்மையாக இருந்த ஒரே காரணத்திற்காக பல முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஒரு அதிகாரி. அப்படிப்பட்ட ஒருவர் அரசியலில் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசை. ஆனால் ஐயா சகாயம் அவர்கள் எடுத்த முடிவு என்னவென்றால், நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற விரும்பவில்லை என்றுதான் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த சூழல் இப்பொழுது மாறப்போகிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் விஜய் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள விஜய் அவர்கள் இவை இரண்டில் ஏதேனும் ஒரு தொகுதியை நிச்சயம் ராஜினாமா செய்து ஆக வேண்டும். அந்த நிலையில் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ய வாய்ப்புள்ளதாகவே கூறப்படுகிறது. அந்த தொகுதியில் ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களை போட்டியிட வைக்க வாய்ப்புள்ளதாகவும், இது தொடர்பாக ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களிடம் விஜய் அவர்களே போனில் தொடர்பு கொண்டு பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை ஐயா சகாயம் அவர்கள் ஒப்புக்கொண்டு திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு முக்கியமான பதவிகள் வழங்க உள்ளதாகவும் தெரிகிறது. ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் விஜய் அவர்களின் அமைச்சரவையில் இடம்பெறும் பொழுது விஜய் அவர்களின் ஆட்சி மிகப்பெரிய ஆட்சியாக அமைய வாய்ப்புள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஊழல் லஞ்சமற்ற ஒரு நேர்மையான ஆட்சி அமைய மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இந்த நிலையில் விஜயின் இந்த முடிவு, அதாவது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்ய போகும் விஜயின் இந்த முடிவு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களிடையே சோகத்தை ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.